துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் சொல்வோம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் அதுவா கை தட்டி பாடுவோம். செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே. எல்லாரும் பாடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு திருத்துவ தேவனை ஆராதிப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க. இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம். ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்க. ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு. பிதாவே ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆவி ஆனவரே ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம். பாடுவோம் எல்லாம் கைத்தட்டி. Thank you Lord. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். எல்லாம் வாய் திறந்து பாடுவோம்.
இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தணும். துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதி கன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழுடன் ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே ஏற்றும் தெய்வமே உத்து தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. ஐயா வர வேண்டும் நல்லவரே வல்ல. உங்களை மறந்து ஆராதிங்க. வர வேண்டும் நல்லவரே. ஒருவர் ஆயிலும் கை தட்டாம இருக்க வேண்டாம். ஐயா வர வேண்டும். இந்த ஜூலை மாதத்துல எங்க குடும்பங்களை நடத்தும்படி, சபையை நடத்தும்படி ஐயா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. ஐயா வர வேண்டும் சொல்லுங்க. இந்த ஜூலை மாதம் வழி நடத்துங்கப்பா. ஐயா வர வேண்டும். ஆண்கள்லாம் பாடலாம். ஓ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. ஐயா வர வேண்டும் நல்லவரே. ஐயா வர வேண்டும் நல்லவரே. ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுரா ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்க குடும்பங்களை நடத்துவார். உங்க கஷ்டங்கள்லாம் மாறும், துன்பங்கள்லாம் மாறும், கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். கடக்க முடியாத பாதைகளையும் நீங்க கடந்து மேற்கொள்வீர்கள். ஜெயிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். அந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ளாது. அந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே.
ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுரா. நமக்காக மட்டும் வாழாமல் தேவராஜ்யத்தை கட்டும்படியும் வாழ வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான இயேசு ராஜனே. எல்லாரும் உயிருள்ள நாளில் எல்லா சிந்தைகளும் எல்லா இருதயங்களும் நிரப்பப்படட்டும். ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம், ஒரு பிரசன்னம் தேவ சபையை மூடணுமே. உம்மைத்தான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஓ நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் உரபமகம சதல ரிமகதபா திகரமன் பாடிக்கொண்டே இருப்போம். உயிருள்ள நாளெல்லாம் ஆவியில நிரம்பி கர்த்தர் நிரப்புங்கப்பா. எல்லா பாத்திரங்களையும் இந்த காலை வேளையில நிரப்புங்க ஆண்டவரே. நேசிக்கிறேன் 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 நேசிக்கிறேன். உயிருள்ள
நிரப்பிவிடும் அப்பா. உயிருள்ள நாள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாள் எல்லாம் உம்மைத்தான். உயிருள்ள நாள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாள் உயிருள்ள நாள் அர்ப்பணிப்போம், எல்லாரும் அர்ப்பணிப்போம். உம்மைத்தான், பணத்தை அல்லப்பா, மனுஷன அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை அல்ல ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ரத்தம் சிந்திய இயேசுவையே நேசிக்கிறோம். உம்மைத்தான் நேசிக்கிறோம். இயேசு ராஜனே, இயேசு ராஜனே, சொல்லுங்க. இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. இயேசு ராஜனே, இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. உயிருள்ள நாளில் வலது கரத்தை உயர்த்தி உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாள் எல்லாம் உம்மைத்தான்.
பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ கேட்குதை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து அப்பா இயேசுவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில் தான் நான் இருப்பேன். பின்தொடர்ந்து உம் தோளில் நான் இருப்பேன். சொல்லுவோம், துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். துதித்து மகிழ்ந்து பாடுவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளரே உம்மை மறவேன். 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 பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகமெங்கும் சுடர் விடுவேன். உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகமெங்கும் சுடர் விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லா கண்களும் முடிந்த மனமாய் ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் பாக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இது கிடைக்கல, எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலைமையிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதிக்கிறீர், உம்முடைய கட்டளைகளை எங்களுக்கு போதிக்கிறீர், உமக்கென்று எப்படி நடக்க வேண்டும் என்று வழியை எங்களுக்கு நாள்தோறும் காட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அதிசயங்களை சொல்லி முடியாத ஆண்டவரே, உன் நன்மைகளை எங்களால் சொல்லி முடியாத ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்த எல்லா இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாவத்துக்கு பதில் செய்யாதபடி எங்களை மன்னித்தவரே, இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு எங்கள் குடும்பத்து மேல் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஜெப நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், உபவாச நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீ கொடுத்த பரிசுத்தமான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சாட்சியான ஜீவியத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பொருளாதாரத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வேலை வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல சரீர பலனுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எங்களுக்கு உயிரை கொடுத்தீரே, அதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, மனிதர்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாததினால் நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எப்போதுமே துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எப்போது நாங்கள் பயத்துடன் உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எப்போது உம்மை ஆராதிக்க நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எப்போது உம்மை நோக்கி உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்போது உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரோ, கிருபை தாரோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், யார் எங்களை வெறுத்தாலும், உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உம்முடைய சமூகம் முன்பாக செல்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜூன் மாதம் முழுவதும் உம்முடைய சமூகம் முன் சென்றதற்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உம்மத்திலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே. அருமையான சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுக்காதிரும். நாங்கள் பெற்ற பரிசுத்த ஆவி எப்போதும் எங்களுக்குள்ள இருக்கணுமே. நாங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு நாளும் நாங்கள் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் இழந்து போகக்கூடாது ஆவியானவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா ஐயா வர வேண்டும். நல்லவரே, வல்லவரே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல விரும்புறீங்க, நான் எதை இழந்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு நாளும் நான் இழக்க மாட்டேன், ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அது வேண்டும், அது ஒன்றே போதும் சொல்றவங்க வலதுகரங்களை உயர்த்தி கண்களை முடிந்த அதிகாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே,
துணையாளரே தேற்றும் வாஞ்சியோடு ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா ஐயா வரவேண்டு நல்லவரே வல்லவரே. என் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணுமே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணுமே. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தேவையெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அது ஒன்று எனக்கு போதுமே, அது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துமே. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உற்சாகமா கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை நாம் வரவேற்றுக் கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜூன் மாதத்தில் கொடுத்த எல்லா ஜெப நேரத்திற்காய், எல்லா உபவாச நேரத்திற்காய், அதிகாலை ஜெபத்திற்காய், சபையில் நடைபெற்ற எல்லா கூட்டங்களுக்காய், உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவரை வரவேற்றுக் கொள்ளுங்க, அந்த ஆவியானவரை வரவேற்றுக் கொள்ளுங்க. தடுமாற்றம் வராது, தோத்திரம் குழப்பங்கள் வராது, பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது. எல்லாத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு அவர் ஞானத்தின் ஆவியாயிருப்பார். ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இதை வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜூன் மாதம் வந்தோம், கர்த்தர் நம்மை நடத்தினார். நாம கொஞ்சம் பேர் வந்தாலும் வராதவங்களையும் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜெபிக்க வர்றோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நாம வந்து ஜெபிக்கிறது நமக்கு மாத்திரம் அல்ல, வராதவர்களுக்கும் தேசத்துக்கும் நம்முடைய பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதிக்கும் ஆசீர்வாதம்ங்கிறது நம்ம வர்றதை வச்சு தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அடைக்கலம் கிடைக்கும். ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் அல்ல, அடைக்கலம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அதாவது ஒரு சேஃப்டியான ஒரு கோட்டை, அதான் அடைக்கலம். ஒரு சேஃப்டியான ஒரு கோட்டை இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடைக்கலம் உண்டு. ஒரு சேஃப்டியான கோட்டை இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறா பயன்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது பெற்ற பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, விசுவாசிகளும் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்தா அடுத்த திட நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நமக்கு
பாதுகாப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்றால், டேவிட் வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 14:26. ஸ்ட்ராங் ஹோப், உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யாருக்குன்னா கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோப், உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வாசிப்போம். சேஃப் பிளேஸ், ஒரு சேஃபா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெள்ளம் வந்து அடிச்சிட்டு இழுத்துட்டு போகுதுன்னு வைங்க, அதில் ஒருத்தர் மாத்திரம் ஒரு நல்ல ஒரு பாறையில் அமர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த சேதமும் இருக்காது அப்படிங்கிற அந்த இடம் தான் சேஃப் பிளேஸ். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் அவனுடைய பிள்ளைகளுக்கு சேஃபா பாதுகாப்பார். எப்படி போயிட்டு வந்தீங்க? நல்ல ஷேப்பாக போயிட்டு வந்துட்டேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி கர்த்தர் நம்மை பிள்ளைகளை பாதுகாப்பார், விசுவாசிகளை பாதுகாப்பார், ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களை பாதுகாப்பார், குடும்பங்களை பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. நாம் அவரை நம்பலாம், உறுதியாக நம்பலாம். கர்த்தருக்கு பயந்தோம் அப்படின்னா உறுதியாக நம்பலாம். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் பிசாசு ஒரு பயத்தை கொண்டு வர்றான். பிசாசு இந்த உலகத்தில் பல பயத்தை, பிசாசுனுடைய போராட்டத்தில் ஒன்று என்னன்னா பயம், பயத்தை கொண்டு வருவான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பயம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல பயப்படாதே அப்படிங்கிறார். பயம்ங்கிறது நான் பார்த்த அளவில் ரொம்ப போல்ட்டா தைரியமாக இருப்பாங்க பாருங்க, அவனும் பயப்படுவான். ஹல்லேலூயா. நான் படித்த ஆட்களை நல்லா பார்த்துருக்கேன். நல்ல படித்த மேதைகள், நல்ல படித்த ஆட்களாக இருப்பாங்க, சின்ன விஷயத்துக்கு பயந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் பயம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எதையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம், அவங்களுக்கும் பயம் வரும். பயம் வராத நபரே கிடையாது. ஏனென்றால் பிசாசு பயத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா, பயத்தை கொடுப்பான். ஆனால் தேவன் பயம் உறுத்துகிறவர் அல்ல. நீங்கள் சில இந்து கடவுள்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்காட்டுத மாதிரியா இருக்கும், ஈட்டியோடு நிற்கும், அருவாலோடு நிற்கும். ஆமாம், பயங்கரமாக அது நாக்க தொங்க போட்டு நிற்கும். பயம் காட்டித்தான் மனுஷனை தம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தன்மையில். சிங்கத்தில் வந்தம்பு, நான் சிங்கத்தில் வாரேன் பாரு, புலி மேலே உட்காந்து வாரேன் பாரு, 5 தலை இருக்கு, 10 தலை இருக்கு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சாஃப்ட் நேச்சரில் எதுவுமே பார்க்க முடியாது. அந்த உருவங்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒன்றைத்தான் தோற்றமாக இருக்கும். ஆனால் இயேசு பயமுறுத்தும்படி வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும்போது யாரையும் பயங்காட்டுற மாதிரியா தொங்கினார்? ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு அனுதாபப்படுறது போல் அவர் தொங்குறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இயேசு பயமுறுத்துகிறவர் அல்ல, அவர் பயப்படுகிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் மகா பயங்கரமானவர். ஆனால் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரி இயேசு எந்த இடத்துலையாவது யார்கிட்டையாவது நடந்திருக்காரான்னு பார்த்தா இல்லவே இல்லை. யாரையும் பயங்காட்டுற மாதிரி எந்த விஷயத்தையும் அவர் செய்யலை. எல்லாமே ஒரு சாஃப்ட் நேச்சர் தான். ஆமாம், இயற்கையாகவே ஆண்டவர் அப்படிதான் நடந்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பாருங்க, நமக்கு இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் பயம் வராத ஆளே கிடையாது, ஆளே கிடையாது. என்ன வரட்டும், சின்ன விஷயமா கூட இருக்கும், உடனே ஒரு பயம் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறோமா? தேவனுக்கு ஒரு பயம் நமக்கு இருந்தா, அப்படி நமக்கு கர்த்தருக்கு நான் பயந்து நடக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நமக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கும். 10ல் 1 பயப்படணும், 5ஆவது பயப்படணும்.
9வது பயப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. 10மே பயம் இல்லை அப்படின்னா என்ன சொல்றது? அல்லேலூயா. நமக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, பயப்படுறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கொண்டு வர்றோம்னு வைங்க, பயம் இருக்கு. அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குறவர்களே நோக்கி பார்ப்பேன். அப்போ வசனம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பயம். ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, நான் வசனத்தை வாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்குதா? நடுங்குறவர்களே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ பயம், பயம் இருந்தா பக்தி வந்துடும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் பைபிள் சொல்லுது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதனை அப்படின்னு வரும்போது ஒரு கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் அப்படின்னு வாரன்னு வைங்கிற, அது ஒரு பயத்தை காட்டுகிறது. நம்ம வர்றதுனால நான் தெய்வனுக்கு பயப்படுறேன், கரெக்ட் டைமுக்கு நம்ம போயிடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குறிப்புகளை எடுத்து அதை நீங்கள் தியானிக்கணும். போய் இது என்ன சொல்லியிருக்குது, இது என்ன காரியம், இதுக்கு நம்ம அதை பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பயம். ஆமென். ஆண்டவர் சில இடங்கள்ல பார்ப்பீங்கன்னா ஒரு தெய்வீக பயம் நமக்கு இருக்கணும். நீங்க விசுவாசிகளை பார்த்தா, ஒருத்தரை பார்த்தா, யார்கிட்டயாவது ஒரு தெய்வீக பயம் உங்களுக்கு இருக்கா? ஒரு விசுவாசியை பார்த்தா, தாய் தகப்பனை பார்த்தா, பிள்ளைகளை பார்த்தா, தெய்வீகமா செயல்படுகிறவங்களை காணும்போது நமக்கு ஒரு தெய்வீக பயம் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தெய்வீக பயம் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பயபக்தியாய் இருக்க கடவன், கணவன் மனைவியை சொல்லுது, பயபக்தியாய் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நம்ம ஒருவருக்கொருவர் ஒரு பயபக்தி. ஒரு பள்ளிக்கூடம் போனா ஹெச்எம், காலேஜில் போனால் பிரின்சிபால், அப்படி ஒவ்வொரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா ஒரு பயம். அப்போ இதெல்லாம் நமக்கு பார்க்கிறோம். நமக்கு வயது மூத்தவர்களுக்கு ஒரு பயம் வராங்க. இதெல்லாம் இருக்கும், சிலருக்கு இருக்கும், நமக்கு இருக்கும். நம்ம ஆட்களை ஒருத்தரை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி வாங்க, ஒரு பயபக்தியோட தெய்வீக பயத்தோட வரவேற்று கொடுவோம். அப்புறம் அவங்க போன பிறகு அவங்கள கமெண்ட் பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, அது அதில் போயிடும். அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள்னா கர்த்தருக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, கர்த்தரை சார்ந்த அநேக காரியங்களுக்கு நாம் பயந்திருந்தால் நமக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கும், ஸ்ட்ராங் ஹோப், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாருமே பயபக்தியை கற்றுக் கொடுக்கணும். ஆமா, பிள்ளைகளுக்கு பயபக்தியை கற்றுக் கொடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு பயபக்தியை கற்றுக் கொடுக்கணும். அப்ப கற்றுக் கொடுத்தல் சொல்லும் பொழுது நாம பயபக்தியா சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வார்த்தைகளை துணிகரமா பேசக்கூடாது. துணிகரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கவனமா இருக்கணும். ஒரு நமக்குள்ளே ஒரு பயபக்தியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நான் பயந்து இதை செய்கிறேன் அப்படி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி அல்ல. யாருக்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது, தைரியம் நல்லது தான். ஆனால் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் சில விஷயத்தில் ஒரு பயம் வரும், பயம் வரும். சில சூழ்நிலைமையில் பயம் வரும். அந்த பயம் வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பந்தான் புரியும் பயம்னா என்னன்னு. சொல்லுங்க அல்லேலூயா. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு பரீட்சை வந்துட்டுனா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி படித்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் வரும், நம்ம எப்படி எழுத போகிறோமோ, என்ன செய்ய போகிறோமோ. அப்போ உடனே பிள்ளைகள்லாம் பார்ப்பீங்கன்னா ஒரு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தரை தேடுவாங்க. பேப்பரில் கூட அதில் எழுதுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடவுள் துணை அப்படின்னு.
ஏன்னா நல்ல மார்க் வாங்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பயமும் இல்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணிகிற நிலை நமக்கு இல்லாதபடி கர்த்தருக்கு பயந்து நாம நடந்த, யாரெல்லாம் வேதாகமத்தில் கர்த்தருக்கு பயந்தார்கள் என்று தியானிச்சு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அப்படி நான் ஒரு பிரசங்கம் பண்றேன். அப்போ கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்தாங்க, எப்படி பயந்தாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதவங்க யாரு? அதுக்கு என்ன நடந்துச்சு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் அன்பு வச்சா எந்த உலக பயத்தெல்லாம் தூர தள்ளிடும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம், உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்க பயந்ததுனால உங்களுக்கு திட நம்பிக்கை இருக்கு. உங்களை சார்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.